ஹலோ 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 மக்களே, இது உங்கள் ராகினி. என்ன பாஸ், கையில 5000 குடுக்குறீங்க, ஆனா பையில இருந்து 10,000 கரண்ட் பில்லா எடுக்கிறீங்களேன்னு அன்புமணி ராமதாஸ் இப்போ ஒரு பெரிய லாஜிக் கேள்வியே கேட்டிருக்காரு. தேர்தல் வருதுன்னு இப்போ மட்டும் பாசம் பொங்குதான்னு அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இப்போ அறிவாலயத்தையே யோசிக்க வச்சிருக்கு. இதோ அந்த 7 ஜொலிக்கும் தகவல்கள். 1. திமுக ஆட்சிக்கு வந்தால் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் உரிமை தொகை தருவோம்னு சொன்னாங்க. ஆனா இப்போ தகுதி இருக்கிறவங்களுக்கு மட்டும்னு சொல்லி பாதியை குறைச்சிட்டாங்க என அன்புமணி சாடியுள்ளார். 2. இன்று வழங்கப்பட்டுள்ள ரூபாய் 5000 என்பது தேர்தல் பயத்தில் மக்களுக்கு வைக்கப்படும் ஒரு கவர்ச்சிகரமான ஆசை வலை என அவர் விமர்சித்துள்ளார். 3. கடந்த சில ஆண்டுகளாக மின் கட்டணம், சொத்து வரி என அனைத்தையும் உயர்த்திவிட்டு இப்போது தேர்தல் நேரத்தில் மட்டும் பணத்தை வாரி இறைப்பது யாரை ஏமாற்ற என கேள்வி எழுப்பியுள்ளார். 4. உண்மையிலேயே பெண்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் விண்ணப்பித்த அனைவருக்கும் தடையின்றி உரிமை தொகையை வழங்கியிருக்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். 5. முன்பணமாக 3 மாத தொகையை இப்போதே வழங்குவது தேர்தலின் போது பணப்பட்டுவாடா செய்வதற்கான ஒரு மறைமுக வழிமுறையே தவிர வேறொன்றுமில்லை என பாமக குற்றம் சாட்டியுள்ளது. 6. மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிவிடலாம் என திமுக நினைக்கிறது, ஆனால் தமிழக மக்கள் சரியான நேரத்தில் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என அன்புமணி எச்சரித்துள்ளார். 7. குறிப்பாக டாஸ்மாக் மூலம் குடும்பங்களின் வருமானத்தை பிடுங்கிவிட்டு அதில் ஒரு சிறு பகுதியை திரும்ப கொடுப்பது என்ன நியாயம் என்கிற பழைய பாணியிலான தனது மது ஒழிப்பு போராட்டத்தையும் இதில் இணைத்துள்ளார். கண்ணா, டாக்டர் அன்புமணி கணக்கு எப்பவுமே கச்சிதமா இருக்கும். ஒரு பக்கம் 5000 வருதுன்னு பெண்கள் சந்தோஷப்பட்டாலும் மறுபக்கம் வாழ்க்கை செலவு அதிகமாயிடுச்சுன்னு அன்புமணி சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த அறிவியல் பூர்வமான விமர்சனங்கள் 2026 தேர்தல்ல மாற்றத்தை ஏற்படுத்துமா, இல்ல ஸ்டாலினோட மெகா கிஃப்ட் அன்புமணியோட புகாரை மறக்கடிக்குமா? 2026ல இந்த கணக்கு அரசியலுக்கு மக்கள் ஒரு பெரிய விசில் அடிக்க போறாங்க பாரு. இட்ஸ் a debate between a lump sum gift and a long term cost of living crisis, boss. அன்புமணி சொல்ற மாதிரி இது தேர்தல் பயமா இல்ல மக்கள் மீதான அக்கறையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லா எக்ஸ்க்ளூசிவ் பொலிட்டிக்கல் அப்டேட்ஸுக்கும் ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குவிக்கா சொல்லுவோம். This is ராகினி signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.